ராஜா, நான் தான் ஓர்பன். உங்களோட பீரிங்கில செய்றவன். ஓகேங்களா. இப்ப நம்மளோட கான்ஸ்டான்டினோப்பிள் ஊர சுத்தி வந்து ஆட்டோமன்ஸ் வந்து சுத்தி வளைச்சுட்டாங்க. வெளியும் போ முடியல, உள்ளயும் வர முடியல. நான் கேனன் செய்யணும். எனக்கு சம்பளமும் குடுக்கல. கொஞ்சம் சம்பளத்தையே குடுப்பீங்களா ப்ளீஸ்? அவங்க இவங்க சுத்திட்டாங்க. அதனால என்கிட்ட காசு இல்ல. காசு இல்லையா ராஜா? சரி அப்ப பார்ப்போம். என்ன பண்றது? நான் சில முடிவுகள் எடுப்பேன். நீங்க அப்புறம் கால் போய் வருத்தப்படக்கூடாது. சரி. நான் தான் ஆர்பன். நீ கான்ஸ்டன்டைன் பக்கம் ஒரு ஆள் தானே நீ? ஆமா ராஜா. நான் அவர் கூட வேலை பார்க்குறேன். அவர் சம்பளமே எனக்கு ஒழுங்கா குடுக்கல. எனக்கு அந்த கான்ஸ்டன்டைன் ஊரோட செவுரோட திக்னஸ் என்னன்னு தெரியும். அதுக்கேத்த மாரி எவ்வளோ பெரிய பீரிங் பண்ணா அத உடைக்க முடியும்னு தெரியும். நீங்க எனக்கு சம்பளம் குடுத்தா நான் உங்களுக்கு வேலை பார்ப்பேன். நான் உங்களுக்கு நிறைய சம்பளம் குடுக்குறேன். அப்படியா? எஸ் ஜாலி. அப்ப அவங்க கூட வேலை பார்க்குறேன். இப்படி ஆர்மன் கட்சி மாறி அவர் கான்ஸ்டன்டைன் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்து சுல்தான் ஆஃப் ஆட்டோமன் கூட சேர்ந்து பெரிய பெரிய பீரிங்கி பண்ணி அந்த மொத்த கான்ஸ்டான்டின் ஊரையும் வந்து உடைச்சிட்டார். அதுக்கப்புறம் ஆட்டோமன் சுல்தான் ஊருக்குள்ள போய் அந்த ஊரை கைப்பற்றி அந்த ஊரை இஸ்தான்புல் பேர் மாத்தினாங்க. இதுதான் ஆட்டோமன் எம்பர். அதுக்கப்புறமா அவங்களோட பீக் போறதுக்கான முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.